இந்த நாள் செய்தி, take the Bible to Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். Isaiah chapter 59. Isaiah chapter 59. Isaiah chapter 59. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59. So we are on Wednesdays, we are reflecting about knowing God's ways. புதன்கிழமை காலையில் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வது. So this is actually episode number 2 that we are looking at today. What is peace is the subject today. இந்த நாளிலும் இந்த ரெண்டு பகுதி இரண்டாவது நாம் தியானிக்கிறோம். சமாதானம் என்றால் என்ன? In Isaiah 59 verse 8, this is the scripture that we will meditate. Isaiah 59:8. They do not know the way of peace, and there is no justice in their tracks. They have made their paths crooked. Whoever treads on them does not know peace. 8. 59 ஏசாயா 8ஆம் வசனம். சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். They do not know the way of peace. That very clearly the Bible tells us that. அவர்களுக்கு சமாதானத்தின் வழி தெரியாது. சரியாக பைபிள் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. Actually those people, even if you tell them, they will not accept it because their hearts are hard. நாம் சொன்னால் கூட அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய இதயம் கடினமான உள்ளது. When we have this the parents day in school, we are running free school for the poor, and where we have the parents day where we give the report cards, and that day is always a very emotional day. ஆமென். நாங்கள் ஏழை பிள்ளைகளுக்காக இலவச பாடசாலை நடத்துகிறோம். பேரண்ட்ஸ் டே, பெற்றோர்கள் சந்திப்பு தினத்திலே ஒரு இமோஷனலான ஒரு நாள் அது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நாள் அது. Every day we would tell the children, do your homework, study and concentrate on the studies, but there will be a group of children who will never listen. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஹோம்வொர்க் எழுதுங்க, நல்லா படிங்க, எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி சொல்லுவோம். ஆனால் ஒரு கூட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. So what happens when the report cards are given? The children who study well are all happy, the parents are happy, but the children who do not study well, they are crying, the parents are crying. அப்போ என்ன ஆகும்? ரிசல்ட் வரும்போது, எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நல்லா படித்த பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குவாங்க, அவங்களும் அவங்க பெற்றோர்களும் சந்தோஷப்படுவார்கள். படிக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் அவங்க பெற்றோர்களும் துக்கப்படுவார்கள். So I want to take an example from the family of Ahab and Jezebel today. இந்த நாளிலும் ஆகாப் ராஜா, எசபேல் இந்த குடும்பத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Let me give you a short explanation. Ahab, the king of Israel, Ahab, he married a woman of an idol worshipper, Jezebel. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்பவன் இன்னொரு புறஜாதி விக்கிரகங்களை பூஜிக்கும் ஒரு தேசத்தின் ராஜாவின் மகளை அவர் திருமணம் செய்து கொண்டார். That was the biggest mistake in his life. அவனுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு அது. Imagine, because he did that mistake, the entire nation suffered. பாருங்க, ஒரு ராஜா தவறு செய்ததனால முழு தேசத்தில் உள்ள மக்களும் அவர்கள் துக்கப்பட்டார்கள். My dear friend, please listen to me today. That is why we have kept the title as knowing God's ways. இந்த நாளில் எங்களுக்கு அருமையான நண்பர்களே, இந்த நாளிலும் இந்த செய்திக்கு தலைப்பு ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்வது. So there are people, after doing lot of mistakes, they will say God will understand, God will understand. Friend, don't allow the devil to deceive you. நிறைய பேர் சொல்வதுண்டு, தவறுகள் செய்துவிட்டு கர்த்தர் என்னை புரிந்து கொள்வார், என் இக்கட்டான நிலை புரிந்து கொள்வார். அதனால நாங்கள் சொல்லுகிறேன், நீங்கள் மோசம் போகாதீர்கள். So Ahab did a big mistake of marrying this idol worshipping woman Jezebel,
who entirely spoiled his life, spoiled the children of God, and spoiled the nation, and she was also leading her children in the path of destruction. ஆகாப் ராஜா ஒரு ராஜாவினாலே அவன் தேசத்தின் மக்கள் குடும்பம் எல்லாவற்றையும் அழிவின் பாதையிலே கொண்டு சென்றான். இந்த ஏசபேல் ராணி கூட என்ன பண்ணால் தன் குடும்பத்தை கூட அழிவின் பாதையிலே கொண்டு சென்றாள். Friend, what you sow is what you reap. எனக்கு அருமையான நண்பர்களே, என்ன விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். If you sow good deeds today in this year 2020, definitely your life will be good next year. இந்த 2020 ஆண்டிலே நீங்கள் நன்மையை விதைத்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷத்திலே நன்மையை நீங்கள் அறுப்பீர்கள். One day there will be a day of judgment. Each one of you listening to this message, understand this. There is a day of judgment, and that day, you know, God will bring justice. Whoever did wicked things will be punished. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். அவர்கள் செய்த கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படும். அந்த நாளிலே கர்த்தர் நியாயம் தீர்த்து அவர் நீதி வழங்குவார். அவர் முடிவை தெரிவிப்பார். அதனால் ஜாக்கிரதையா இருக்கிறது. In lot of Christian homes we see that there is intermarriage, marrying with other faith and following the idol worshipping ways and all that, which is a big abomination for God. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் மாறி மற்றவர்களை திருமணம் செய்து கொள்வது, தேவனை அறியாதவர்களை திருமணம் செய்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரினுடைய கட்டளைகளுக்கு நாம் துரோகம் செய்கிறோம், மீறி நடக்கிறோம். This is a prophetic message coming to someone out there. God is speaking to somebody there. I know that. அதை கவனித்துக் கொண்டிருக்கிற யாரோடனே கூட கர்த்தர் அந்த நாளிலே பேசுகிறார். இது உங்களுக்கு வருகிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. So God appointed Jehu to bring about justice in the family of Ahab. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஆகாபின் குடும்பத்தை நியாயம் தீர்க்க யெகூ என்ற ஒருவனை எழுப்புகிறார். That is what we are reading in this scripture. இதுதான் இந்த வசனத்திலே நாம் படித்தோம். Take 2 Kings chapter 9. இரண்டாவது ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். 2 Kings chapter 9 verse 22. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். And it came to pass when Joram saw Jehu that he said, "Is it peace, Jehu?" And he asked, "What peace? So long as the whoredoms of your mother Jezebel and her witchcrafts are so many." யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். Hallelujah. Hallelujah. That is the question today we are going to ask for each one of us. What peace? இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருவரும் நாம் கேட்டுக்கொள்கிற கேள்விதான் இது. ஆமென். என்ன சமாதானம்? During this COVID-19 crisis, each one are asking, where is peace? Why is this happening? And why is all this happening in my house? So each one of us, we have to ask each other, what peace? When we have not followed God, how can we have peace? Hallelujah. அந்த நாளில் இந்த COVID-19ல இந்த சமயத்தில் கூட ஒவ்வொரு குடும்பத்திலையும் அநேக இடங்களில் சமாதானம் இல்லை. ஒவ்வொருவரும் நம்மை சமாதானம் இல்லாதவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய என்ன சமாதானம்? ஆமென். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தோமா? இந்த நாளில் ஒவ்வொருவரும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. Sometimes people will call me and they'll say, why is my family like this? Why is there no peace in my family? Why is there all this happening? The question is, God is putting today, what peace you want? If you walk in the path of righteousness, if you go to church, if you read the Bible, if you live according to my ways, then there will be peace with you. Hallelujah. இந்த நாளில் அநேகர் கேட்கிறார்கள், எங்கே எனக்கு சமாதானம்? என் குடும்பத்தில் எங்கே சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் சமாதானம் எங்கேன்னு கேட்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வழிகளை படித்து வேதங்களை நன்றாக வாசித்து தியானித்து ஒழுங்காக சபைக்கு சென்று வேத வசனங்களின்படி ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தால் சமாதானம் இருக்கும். ஆமென். இல்லை என்றால் எங்கிருந்து தான் கேட்கணும்? சமாதானம் எங்கே? என்ன சமாதானம்? ஆண்டவர் கேட்கிறார், எதற்கு சமாதானத்தை கேட்கிறீர்கள் என்று சொல்லி. I have worked in a multinational bank and I have lot of people working in software companies. Today Sabbath day is forgotten, Sunday is forgotten. It is given to for work because most of the companies they are telling work on Sundays. ஆமென். நான் கூட ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி பேங்க்ல வர்க் பண்ணவர் தான்.
அவன் இந்த நாளிலும் கூட பாருங்க, அநேக சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. காலை பகல் இரவு என்று சொல்லி போதாதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட அவர்கள் வேலை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஓய்வு நாளை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதில்லை, பரிசுத்த நாளை கொடுப்பதில்லை. ஆமென். People don't go on time to church. There are some people, they don't go to church and they call themselves as Christians and they will say, I love God. And God is asking this question, what peace you want now? அல்லேலூயா. சில பேர் ஒவ்வொரு நாள் சர்ச்சு கூட போறதில்லை, சபைக்கு போய் தேவனுடைய நேரத்திலே அந்த நாளிலே அவரை ஆராதிப்பதும் இல்லை. ஆமென். சில பேர் இன்னும் அசட்டையா ரேட்டா போறது. ஆமென். இந்த நாளிலும் கூட எங்கே சமாதானம் கேட்கிறவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சமாதானத்தை நீங்க கேட்கிறீங்க? That is why the churches are closed today. ஆமா, அதுக்கு தான் அந்த சபையிலனால மூடப்பட்டு விட்டது. And if the people, if there is online service at 5 o'clock in the morning or if there is night service, nobody is interested. They want to sleep. Even in the midst of this coronavirus, in the midst of such a terrible problem, Christians, they don't want God. ஆமென். இப்படிப்பட்ட நிலைமையில கூட பாருங்க, லைவ் ஸ்ட்ரீமிங்ல நிறைய ஆண்டவருடைய செய்திகள் வருகிறது, ஆராதனைகள் நடக்கிறது. அந்த நேரத்தில் கூட சில நாள் பார்க்க முடியல, அந்த ஆராதனையில கூட கலந்து கொள்ள முடியல, தூக்கம் வருகிறது, தூங்க போயிடுறாங்க. ஆமென். Suddenly calamity will come. இப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் நேரத்தில் கூட ஒரு பயம் இல்லாம, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று ஏதாவது வரும். ஆமென். கர்த்தருக்கு நம்ம பயந்து அவருடைய வாழ்க்கையின்படி நடக்கணும். Suddenly I'm telling you. திடீரென்று வரும் நம்முடைய வாழ்க்கையிலும். Hallelujah. Ahab and Jezebel's son Joram, he is asking, are you coming in peace, Jehu? ஆகாபும் எசேபேலும் யோராமும் அவருடைய மகன் யோராமும் யெகோவா பார்த்து கேட்கிறாங்க, சமாதானம் உண்டா நீ வருவதிலே அப்படி என்று கேட்கிறாங்க. See, in spite of all wicked ways, they are asking, are you coming in peace? பாருங்க, மூன்று பேரும் சேர்ந்து துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு நாட்டை கெடுத்துட்டு யெகூ எதிர வரும்போது ஆண்டவர் அனுப்பும்போது கேட்கிறாங்க, எங்களுக்கு சமாதானமா அப்படின்னு கேட்கிறாங்க. Hallelujah. The Bible says that Jehu killed Joram. That minute only he killed Joram. அப்படியே கேட்டான் பாருங்க, அந்த யெகூ சமாதானம் உண்டா என்று சொல்லி அந்த நேரத்திலே யெகூ அந்த யோராமை கொன்று போட்டான். His brother also was killed. அவனுடைய சகோதரனும் கொலை செய்யப்பட்டான். Ahab was already killed. ஆகாப் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டான். So the family is now empty. Jezebel is now standing. She lost all her family members. இப்பொழுது பாருங்க, தன் குடும்ப தங்கத்தினர் எல்லாரும் இழந்துட்டு ஏசேபேல் மாத்திரம் தனியா நிற்கிறார். Hallelujah. Hallelujah. That is what will happen when you do not accept Jesus and when you do not give importance for God. This is what will happen in our life. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே, அவருக்கு விருப்பமாய் வாழாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் இப்படிதான் நடக்கும். There was one family who joined our Abide Angel home. ஒரு குடும்பம் அபைட் ஏஞ்சல் ஹோம்ல சேர்ந்தார்கள். This lady, the mother, already she is a divorcee and she was having another boyfriend. அவங்க ஏற்கனவே கணவர் விவாகரத்து ஆனவர்கள், ஆனாலும் ஒரு ஆண் நண்பரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Divorcee. She is a divorcee. She has divorced her husband, then she had another relationship. விவாகரத்து செய்துவிட்டு இப்பொழுது வேற ஒரு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Suddenly what happened? She changed all her documents. She changed the caste of all her children to that man she was living with. இப்போ புதுசா சேர்ந்துக்கினார் பாருங்க இந்த அம்மா, இன்னொரு ஆளோட, அந்த ஆளுடைய கேஸ்ட், அவங்களுடைய எல்லாம் முன்னாடி இருந்த கேஸ்ட், ஜாதி, குலம் எல்லாவற்றையும் மாட்டி இருக்கிற வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கவர்மெண்ட்ல போய் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. She put the father's name. She told me, madam, take away that old father and put this man as father. முதல்ல இந்த அப்பாவை எடுத்துட்டு இந்த இப்போ எடுத்துட்டு ஸ்கூல்ல எங்க கிட்ட வந்துட்டு வேற இப்போ இருக்கிற அப்பா பேரை போடுங்கன்னுட்டாங்க. I was very shocked. She was giving bribe. She was giving bribe to do all this. To other the government officers. எங்கெங்கெல்லாம் மாத்தணுமோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல அங்கெல்லாம் போய் லஞ்சம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ல பேரெல்லாம் மாத்தி இருக்காங்க. God is watching all that. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. One day the Lord will suddenly bring punishment. ஒரு நாள் திடீரென்று கர்த்தர் அந்த பனிஷ்மென்ட்டை கொண்டு வருவார். We paid the fees for that elder girl to do her 10th standard. Her hall ticket had come. Listen to me. Hall ticket has come. Her books have come. Her tuition classes she had attended. And one day, without attending the exam, she eloped with her boyfriend. Hallelujah. நாங்க என்ன பண்ணோம், அந்த அம்மாவுடைய பேரை மாத்தினாங்களே, அந்த அம்மாவுடைய மூத்த மகளுக்கு 10வது எழுதுறான்னு சொல்லி ஃபீஸை கட்டி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் வந்து விட்டது, ஆல் டிக்கெட்லாம் வந்து விட்டது. எக்ஸாம் வர நேரத்தில் ஒரு நாள் தன் பாய் ஃப்ரெண்டோட ஓடி போய் விட்டாள். Hallelujah. Hallelujah. She ran away. She didn't write. She said, I'm not going to write the exam.
ஆமென். ஓடி போயிட்டான். நான் இந்த எக்ஸாம்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி The ஓடிட்டான். mother is searching, where is my daughter? இந்த அம்மா பேரை மாத்தின அம்மா இப்ப தேடுறாங்க, அம்மா பொண்ணு எங்கன்னு சொல்லி. So one word for parents, if your children have eloped and if so many things has happened, somewhere you did not send them to Sunday class, you did not put them in the way of God, it is the parents' duty to bring the child in the way of God. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன் பேரண்ட்ஸுக்கு, இது உங்களுடைய பிள்ளைகள் இப்படியாக வஞ்சித்து விட்டு ஓடுவதும் இப்படிப்பட்ட காரியங்களில் இறங்கினால் எங்கேயோ தவறு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் சின்ன வயசுல இருந்த குழந்தைகளை சண்டே ஸ்கூலில் போடணும், ஆண்டோடைய வழிகளை சொல்லிக் கொடுக்கணும். We must tell the children Jesus is the only God, the only way. That has to get deep rooted in the heart of the children. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உங்க பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவரே வழி சத்திய ஜீவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அது அப்படியே இதயத்துக்குள்ள பதிந்து போகணும் உங்க பிள்ளைகளுடைய இதயத்தில். When people are going, when they are living a wicked life, they don't understand punishment is waiting. They don't understand that. பாருங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையில வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் punishment வரப்போகுது என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். And if you read this family, that is why I took this family's example, because they got utterly destroyed. God said the blood of Jezebel and the blood of Ahab that dogs will lick. இந்த குடும்பம் பாருங்க, நம்ம பார்த்தோம் ஆகாப் குடும்பம் மொத்தம் அழிந்து போனது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னார், ஆகாபு யெசபேலின் இரத்தங்களை நாய்கள் நக்கும் என்று சொன்னார். And when Jezebel fell from the window, Jehu said, throw her from the window. When she was thrown from the window, nothing was there, was no body, only skull was there. Just imagine, we must understand, we have to have the fear of God today. யெகூ சொன்னா, அப்படி ஜன்னல் வழியிலிருந்து தூக்கி போடுங்கன்னு சொல்லுவது. யெசபேலை தூக்கி போட்ட போது கீழே வந்து பார்த்தவர்கள் சொன்னார்கள், அப்படி மண்டை ஓட்டை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, நாய்கள் தின்று போட்டது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்டனை அவளுக்கு வந்தது. Hallelujah. Hallelujah. So now I have told about the destruction of the family. So what is the way of peace? நான் என்ன சொன்னேன் இப்போ இதுவரையிலும், இந்த குடும்பத்தின் கீழ்ப்படியாத குடும்பத்திற்கு வந்த அழிவை சொன்னேன். சரி, கர்த்தரின் வழிகளை எப்படி அறிந்து கொள்வது? Sometimes people, when they come to the ICU ward or when they have a terrible accident, even during that time they will disobey. சில பேர் பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஐசியூ வார்டில் இருப்பாங்க, பயங்கரமான கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் கூட கர்த்தருடைய வழிகளில் இப்போ நடக்க மாட்டாங்க, உடனே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ கூட அவ கீழ்ப்படியாம தான் இருப்பாங்க. If you see the life of Pharaoh, the Bible says God turned, he used Moses and Aaron, the water in Nile was turned to blood, all the fishes died and the entire nation began to stink. Imagine there was blood all over Egypt. பாருங்க, அவ ஆண்டவருடைய கரம் இறங்கி எகிப்தில் அந்த எகிப்து முழுவதும் நாற்றம் அடிக்கிறது. எகிப்து அந்த நதி முழுவதும் ரத்தத்தினாலே நாற்றம் அடித்தது, மொத்த எகிப்து தேசமே. ஆமென். அப்படியாக கர்த்தருடைய வாதை அந்த இடத்துல இறங்கினது. You imagine, you go to a hospital or during this coronavirus time, go to some hospital, it will stink. The blood when it is out, it will stink. Imagine, friend, imagine the entire nation is stinking with blood, but the Bible is telling that Pharaoh's mind did not change. ஆமென். இந்த நாளில் பாருங்க, உலகத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பாருங்க, ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல, கொரோனா வைரஸ் இருக்கிற இடத்துல, ஆமென், ரத்தம் வெளியே வருவதனாலே, ஆப்ரேஷன் நடப்பதனாலே ஹாஸ்பிட்டலில் ஸ்மெல்லு, பயங்கர பிளட் ஸ்மெல்லு, நாற்றம் எடுக்கிறது. If blood is coming out from somebody, you cannot stand next to that person, that it will stink. ஆமென். அந்த ரத்தம் ஒருவருடைய உடலிலிருந்து வரும் பொழுது பக்கத்துல நிற்க முடியாது, அது நாற்றம் எடுக்கும். But Pharaoh, he did not change his mind. The Bible says that he did not change his mind. ஆனால் அவ்வளவு எகிப்து முழுவதுமே ரத்தமா மாறுது, நாற்றம் எடுக்குது. ஆனாலும் கூட பார்வோன் ராஜா அவன் மனதை மாற்றிக் கொள்ளவில்லை. Yes, they do not know the way of peace. ஏனென்றால் சமாதானத்தின் வழி என்னென்று அவங்களுக்கு தெரியாது. The Bible says that he saw Pharaoh was standing there, Pharaoh's servants were standing there when Moses and Aaron did that miracle. It is happening right in front of them. ஆமென். பார்வோன் ராஜா நிக்கிறாரு, மோசே ஆரோன் நிக்கிறாங்க. அவன் கண்ணு முன்னாடியே அற்புதங்களை அவ்வளோ செய்து கூட அவன் கடின மனம் மாறவில்லை. I went to a Christian house, friend. I went to pray, and when they asked me to come, I'm telling you that the father plays keyboard in the church.
he is a keyboard player, he is an important member in the church. When I went to their house, they had a puja room. I'm telling you, personal witness. They had a puja room, and in that puja room there were big tall lamps and lot of, along with Jesus photos and everything, there were idols also. ஹல்லேலூயா. பாருங்க, சபையிலே ஒரு ஆசாரியா இருக்க சபையில ஒரு மூப்பரா இருக்கிறவர், ஆமென், முக்கிய அங்கத்தினர், சபையில் கீபோர்டு கூட அவர் வாசிப்பார். ஒரு நாள் திடீர்னு அவர் வீட்டுக்கு நான் போகும்போது பூஜா ரூம் வச்சுருக்கிறாரு. பெரிய விளக்குகள், அதில் சேசு போட்டோ இருக்குது, இன்னும் விக்கிரக போட்டோ கூட எல்லாம் கலந்து வச்சிருக்கிறார். And there is so much of confusion in their house. The daughter-in-law hits his son. Confusion. The daughter-in-law and mother-in-law fight. The house is like a war room. அங்கே பாருங்க, மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை, மருமக கணவர் தலையை போட்டு உடைச்சிட்டா, இவ்வளோ பயங்கர கன்ஃபியூஷன் அந்த வீட்டில். And he is a man who knows the Bible, but he does not follow and obey the Bible. That is why all those things are happening. மனுஷன் நல்லா வேதம் தெரியும், வேத வசனங்கள் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் அந்த வசனுக்கு கீழ்ப்படியாதனால அந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு அழிவு வந்தது. We have to be doers of the word of God, not only mere listeners. The Bible says in James, we have to be doers of the word of God. Only then our house and our children and our family and our business will be blessed. ஆமென். யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே, நாம் ஆண்டவருடைய வார்த்தை படிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரம், அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். அப்படி செய்தால் தான் நம்முடைய குடும்பத்திலே, வியாபாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்கள் தங்கும். Now before closing, I am going to tell you the ways of peace, because if I don't tell you that, then the message is not complete. நான் இந்த சதியை முடிப்பதற்கு முன்பாக சமாதானத்தின் வழியை சொல்ல போகிறேன். அது சொல்லாம இந்த செய்தி முற்றிலுமாக முடிவடையாது. The Bible says that Jesus is the only way, and he is the prince of peace. Hallelujah. வேதம் சொல்லுகிறது அவரே prince of peace, சமாதானத்தின் காரணர், அவரே சமாதானத்தின் வழி. Hallelujah. Just clap hands for God. கர்த்தருக்காக கரங்களை நாம் தட்டுவோம். You cannot worship anybody else. You cannot worship anything else. Only Jesus should be worshipped. ஆமென். இயேசுவை மாத்திரம் தான் ஆராதிக்கணும். அதை தவிர வேற எதுவும் ஆராதிக்க முடியாது. Because he said, I am the way, I am the door. Only those who come through me will be saved, can go to heaven. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு, நானே வாசல், எனக்குள்ளே வருகிறவன் எல்லாம் வேறொருவனும் பரலோகத்திலே பிரவேசியா, அதனால கர்த்தரே வழி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Colossians chapter 3 verse 15. Colossians chapter 3 verse 15. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். It's very beautiful. It says, அற்புதமான வசனம். let the peace of Christ rule in your hearts, to which indeed you are called in one body, and be thankful. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். Hallelujah. What do you mean? Jesus Christ, the peace of Christ should rule in our heart. Nothing else should rule. No other feelings, no other thoughts, nothing else should rule in our hearts. Only the peace of Jesus Christ should rule. If anything else tries to come inside your heart, you should push it away. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் தான் உங்களுடைய இதயத்தை ஆளணும். ஆமென். வேற எதுவும் உங்களை ஆளக்கூடாது. வேற ஏதாவது ஆள வந்ததுன்னா அதை தள்ளி விட்டுறணும். நீங்க married people, you should be very careful, husband and wife, who you speak with in the office. You should not have close relationship with other genders. Close relationship, telling about family matters, it will lead to adulterous relationships. திருமணமானவர்கள் நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில் எங்க இருந்தாலும் சரி, வேலை செய்யும் பொழுது மற்ற பெண்பாளர் ஆண்கள் பெண்களோடு பழகக்கூடாது. க்ளோஸா நீங்க பேச முடியாது, பேசக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். You should not do anything without the knowledge of your husband or wife. Your friendship circle, your husband and wife should know. It should be like that. Otherwise the devil will take you in a wrong route. ஆமென். கணவன் மனைவியும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு இருவருக்கு தெரிந்தவர்களோடு தான் பழகணும். ஆமென். ஒருத்தருக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நீங்கள் வைத்துக்கூடாது. அப்படி வைத்திருந்தீங்கன்னா மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவியும் அது அழிவின் பாதையிலே கொண்டு செல்லும். Be careful how you spend the night time. Go to bed early, get up early. All this, lot of homes are in confusion. They go to bed late, they get up late, and there is real chaos in the house. ஆமென். ராத்திரியில் சீக்கிரமா படுக்க போயிடணும். ராத்திரியில் என்ன பண்றீங்க? ஆமென். அதனால ரொம்ப ராத்திரி சீக்கிரமா போகணும், சீக்கிரமா எழுந்திருக்கணும் காலையில். அதில் ராத்திரி நேரங்கள் இரவு நேரங்கள் எல்லாம்
கண்டதை பார்ப்பது கவனம் செலுத்துவதெல்லாம் இருக்கக்கூடாது. அழிவில கொண்டு போய் விடும் உங்களை. Hallelujah. That's why I took the scripture Colossians 3:15. Sometimes jealousy will come inside your heart. Sometimes anger will come inside your heart. Sometimes vengeance and bitterness will come inside your heart. All the time you should push it away because the peace of God should rule in your heart. Amen. கொலோசியர் 3:15 அதனால தான் எடுத்தேன். இயேசுனுடைய சமாதானம் உங்க இதயத்தில் ஆளணும். சில நேரத்தில் என்ன வரும்? பொறாமை வந்துடும். சில நேரத்தில் கோபம் வரும், நம்ம இதயத்துக்குள்ள ஆளும்படி. சில நேரத்தில் எரிச்சல் வரும். சில நேரத்தில் என்ன ஆகும்? இப்போ பழிவாங்குதல் வரும். இதெல்லாம் நம்ம வரும்போது தள்ளி விடணும். ஆமென். ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய சமாதானம் நம்ம இதயத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் அப்படியே இருக்கணும். When we are given advice and when we are given some word of God, we should take it. We should not resist it. And that is not, that is a rebellious nature. Amen. We should not resist it. Rebellious nature is from the devil. It is from the devil, and there will be confusion in that house, in that business, in that family, in that relationship. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. யார் சொன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது எதிர்த்து நிற்கனா அது பிசாசுனுடைய வேலை. அப்படி எதிர்த்து நிற்கிறீங்கன்னா அது என்னதான் முரட்டாட்டம் உள்ள ஆட்கள் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். James chapter 4 verse 14, it's very beautiful. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். 4. யாக்கோபு 4:14. We'll read we'll read 16. 16. James chapter 4 verse 16. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். For where jealousy and selfish ambition exist, there is disorder and every evil thing. ஆமென். இப்போது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டியா பொல்லாங்கா இருக்கிறது. Hallelujah. But the wisdom from above is first pure, peaceable, gentle, reasonable, full of mercy, good fruits, unwavering, without hypocrisy. Hallelujah. 17, you have to read 17. 4:17. 4ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும் பொழுது ஆதலால் ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுக்கு பாவமாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. So the ways of God is pure, it is gentle. ஆண்டவருடைய வழிகள் என்னன்னா சுத்தமானது. Hallelujah. நன்மையானது அது. Hallelujah. Hallelujah. And Jesus warns us in Matthew chapter 7. He says, those whose life is not built on the rock, when the wind comes, you all know that when the wind comes, when suddenly some disease comes, some sickness comes, some 4th degree cancer comes, some grave terrible wind comes, that time if you are built on the rock, you will not shake. ஆமா பாருங்க, நான் வீட்டை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடலன்னா என்ன ஆகும்னா காத்து வரும்போது, கலக்கம் வரும்போது, மழை அடிக்கும் பொழுது, அதிர்ச்சிகள் வரும் பொழுது வீடு ஆடாம இருக்கும். அப்படி கட்டலன்னா ஆடிடும். And the Bible tells us, who is the man that does not build his life on the rock? God, what is the name that God gives for that person? வேதம் சொல்லுகிறது, சரி அந்த கல் மேல் கற்பாறையின் மேல் கட்டாதவர் இருக்கிறான் பாருங்க, மண் மேல கட்டுவானுங்க, அவனுக்கு வேதம் என்ன பேர் சொல்லுகிறது? Completely in the whole life they will read all the magazines, they will read newspapers, they will read 10 newspapers in the morning, read all the magazines, they will hear the BBC news, they will hear CNN news, but they will not touch the Bible. They will not touch the Bible. They will not have any relationship with God. That is a man who has built on a sand. பாருங்க, நல்ல நேரம் இருக்கும், வீட்டில் உட்காந்துன்னு இருப்பார், பிபிசி நியூஸ் பார்ப்பார், தமிழ் நியூஸ் பார்ப்பார், இங்கிலீஷ் நியூஸ் பார்ப்பார், எல்லா நியூஸ் பார்ப்பார், என்னென்ன பத்திரிக்கை இருக்குதுலாம் படிப்பார், நியூஸ் பார்ப்பார், எல்லாவற்றையும் பார்ப்பார். அவ்வளோ நேரத்தை நியூஸ் பேப்பர்லையும் பத்திரிக்கை படிக்கிறத செலவு பண்ணுவார். வேதத்தை மாத்திரம் ஒரு விரலில் கூட தொட மாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார், வேத வசனத்தை தொடவே மாட்டார். அல்லேலூயா. இவர்தான் மண்மேடையில் கட்டப்பட்ட வீடு. And God is telling in verse 26, Matthew 7 verse 26, God is telling he is a foolish man. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:26 அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுங்களா? அவன் ஒரு மதிகேடன். It's a terrible word. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு வார்த்தை. If anybody calls you a fool, you don't like it? யாராவது உங்களை ஒரு புத்தி இல்லாதவன் முட்டாள்னு சொன்னா விரும்புவீங்களா? No, even a small baby will not like. சின்ன குழந்தைய சொன்னா கூட பிடிக்காது. They will cry. உடனே அழ ஆரம்பிச்சு. That's a very hurtful word. You fool if you say they don't like it. ரொம்ப மனதை பாதிக்கின்ற ஒரு வார்த்தை. But God is telling,
You can have bank balance, you can have, you can have computer knowledge, friend, and you can do everything very smartly. But if you don't know God, if you don't know the ways of God, God is telling you are foolish. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, வீடு இருக்கும், சொத்து இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டோடைய வழிகளை மாற்ற உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அறிய விருப்பம் இல்லை, அறிந்து கொள்ளலைன்னா நீங்க புத்தி அற்றவர், புத்தி இல்லாத ஒரு முட்டாள். I want to say, show you a very important word here in verse 27. Matthew 7 verse 27, the Bible is saying, the rain fell and the floods came. Flood will come, friend. Suddenly your children will fall sick, suddenly your children will act very rebellious, suddenly there will come some sickness in your life, some kind of loss, business loss. வேதம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து. பாருங்க, திடீரென்று பெருவெள்ளம் வரும், நம்ம குடும்பத்தில் திடீர்னு புயல் காற்று வரும், திடீரென்று யாராவது உடம்பு சரியாமல் படுத்துருவாங்க, திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை வரும், கலக்கம் திடீர்னு எதிர்பார்க்கவே மாட்டோம், திடீரென்று வரும், இடி வெள்ளம் போல வரும். And the winds blew. ஆண்டவர் காற்று பயங்கரமா ஒரு நாள் அடிக்கும். Slammed against that house. ஆமென். வீட்டின் மேல பயங்கரமா மோதும். It was slammed against that house. ஹalleluya. அது மொத்தம் விழுந்து போதும். And it fell. ஹalleluya. மொத்தம் விழுந்து போகுது அந்த வீடு. Listen to me. நல்லா கவனிங்க. And great was its fall. ஹalleluya. ஆமென். என்ன விழுந்து முழுவதும் அழிந்து போகும். Great was its fall. முழுவதும் அழியும். Pharaoh and his chariots and his great men were all destroyed under the sea. பாருங்க, சமுத்திரத்தின் அடியிலே பார்வோன் ராஜ்யமும் அவருடைய தளபதிகள் எல்லா வீரர்களும் மக்களும் அப்படியே கீழே அழிந்து போனார்கள். We see that the family of Ahab and Jezebel were destroyed. நம்ம பார்க்கிறோம், ஆகாப் எசேபேல் குடும்பம் முழுவதும் அழிந்து போனது. Hallelujah. Hallelujah. If today God has spoken to you, don't be rebellious. இந்த நாளில கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அதனால முரட்டாட்டம் பண்ணாதீங்க. Go give your heart to God. உங்க இதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. Ask God for forgiveness. கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்க. Wherever you are, if God is touching you and steering your heart, I want you to get up from that place. நீங்க எங்கிருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தால் அந்த நேரத்திலே கர்த்தர் உங்கள் உதயத்தை தொட்டு இருந்தால் நீங்க இருந்த இடத்திலிருந்து எழுந்து நில்லுங்கள். If somebody is not saved in your family, or if you have already done intermarriage in your life, if you have messed up with your life, ஒருவேளை உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, இல்லைன்னா மதமாறி நீங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லாதவங்களை திருமணம் பண்ணியிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில குழப்பி இருக்கலாம், ஆண்டவர் குழப்பமாய் நீங்கள் வைத்திருக்கலாம். God is speaking to such people today. அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். Let be convicted in your life, confess your sins today. நீங்க செய்த தவறுக்கு மன்னம் வருந்தி அதை மன்னித்து பாவம் மன்னிப்பு Don't do again and again and again. If you do again and again and again, there will come problems in your life. திருப்பி செய்ததை செய்யாதீங்க. அப்படி செய்யும் பொழுது பயங்கரமா மறுபடியுமாக அழிவு வரும். Stay away from idol worship. This is a warning. God hates it. Stay away. Keep your children away from idol worshipping environment. ஆமென். விக்கிரக ஆராதனை விலகி இருங்க. உங்க பிள்ளைகளோடு விலக்கி வைங்க. கர்த்தர் இது மிகவும் வெறுக்கிறார். Be careful. ஜாக்கிரதையா இருங்க. Draw closer to God. கர்த்தருக்கிடம் நெருங்கி வாருங்க. Let us pray. நாமெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we pray Jesus that this word gets rooted in the hearts of your children, O God. பரலோக தகப்பனே, இதை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அது ஆழமாய் பாய்ந்து ஆண்டவரே அப்படியே நிலை கொள்வதாக. Heavenly Father, we pray Jesus that only the Holy Spirit can bring conviction to people, and I pray today they would be convicted and they would confess their sins today, O God. தாவியானவரே, நீதாமே ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ கிரியை செய்து அது தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு புது வாழ்வாள கர்த்தர் கிருபை தர. Lord, we pray that Lord that you would bring back the lost souls to the kingdom of God. ஆண்டவரே ஆண்டவர் விலகி போன ரட்சிக்கப்படாதவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நீ கொண்டு வருவீராக, ரட்சிப்பீராக. In Jesus name we pray, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.